வணக்கம். கூடவாஞ்சேரியிலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் சந்திரசேகர் குருப்பிரகாஷ் என்று நான் இங்கே இவருடைய சிஷ்யன். இங்கே வக்ரகாளியம்மன் கோயில், திண்டிவனம் வக்ரகாளியம்மன் கோயிலில் குருசாமியாக இருக்கிற உதயகுமார் ஐயா அவர்கள் மூலிமா தீட்சை எடுத்து ஒரு நல்ல மகிமை பெற்றுட்டேன். அந்த தீட்சையினால் பல நல்ல அரிய பலன்களை நான் பெற்றிருக்கேன். அது மாதிரி எல்லோரும் படும். இந்த மாந்திரிகம் என்பது ஒரு அரியமான கலை, ஒரு தெய்வீக கலை. இந்த தெய்வீக கலைப்பை கற்பிக்கிறதுக்கு எல்லாருமே முன் வரணும். இந்த தெய்வீக கலையினால் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்க அரிய சக்திகளான நம்மளாக பெறலாம். அந்த குருநாதர் மூலிமா பெறலாம். இது குருநாதர் தான் முக்கியம். தெய்வ சக்தி பெறணும்னா குருநாதருடைய அருளும் ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப வேணும். அது இல்லையா? எல்லாருமே அந்த மாந்திரிக கலையை எல்லாருமே கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதோட அவங்களுடைய மக்களுடைய பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணோம்னா குருநாதருடைய உதவி வேணும். அந்த குருநாதரை அணுகுனோம்னா நல்ல அரிய பல காரியங்களை பண்ணலாம். ஒரு வீடு வாங்கினோம்னா நல்ல வீடா, வில்லங்களாத வீடான்னு பார்க்குறோம். அதோட ஒரு நல்ல ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்கணும்னா நல்ல ஸ்கூலாக இருக்கா, நல்லா சேர்க்கலாமான்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும்னா ஒரு நல்ல மாப்பிள்ளையா, நல்ல குடும்பம் எப்படி அப்படின்னு அது மாதிரி பல தேடலில் இருந்து எனக்கு ஒரு நல்ல குருசாமி இப்போ அமைஞ்சிருக்காரு. என் தேடல் முடிவடைஞ்சு விட்டது. இந்த குருசாமி தான் எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கார். இந்த குருசாமியினுடைய அருளாலையும் அவர் மகிமையாலையும் அவர் கற்றுத்தர எளிமையான முறையும் தெய்வீகமான முறையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி எல்லாருமே அந்த வேலையை கற்றுக்கும், அந்த கலையை கற்றுக்கிறதுக்கும் நான் ரொம்ப ரொம்ப முன் வந்திருக்கிறேன். இதை நானும் மனசார பாராட்டுறேன். அந்த குருநாதர் நீடூழி வாழும். குருநாதர் என்றும் நீடூழி வாழும். எல்லோரும் வாழ்த்தணும். குருநாதர் வாழ்க.